ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெனிஃபர் அமல்ராஜ். இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு நியூ ட்ரேடராக இருக்கீங்கன்னா ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம எப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது, அண்ட் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது, எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ நாளில் நம்மளால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியும், இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன்ஸ் இருக்குது. ஒரு 4 to 5 monthsக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன்ஸ் வந்து பேங்க் லோனை ஒரு 10 lakhs கிட்ட எடுத்து அவங்க ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டுட்டு ட்ரேடிங் பண்ணி நிறைய லாஸ் வந்து பேங்க் லோனையும் கட்ட முடியாமல், அவங்க கால் பண்ணும்போது சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாமல் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மட்டும் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாங்களான்னு கேட்டால், இதே மாதிரி நிறைய பேர் அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன தப்பான முடிவு எடுத்து அவங்க லைஃபையே வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகர்கோயிலில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டில் நிறைய லாஸ் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணன்னு தெரியாமல் நிறைய வீட்டில் கொள்ளடிச்சிருக்காங்க. இவ்வளோதுக்கு எல்லாருமே படித்தவங்க தான் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரேடிங்கில் இவ்வளோ அமௌண்ட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான ரீசன்னா, முன்னாடிலாம் யூடியூப்ல ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ்லாம் இருக்காது. 1-2 சேனல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபேக்கான ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுறாங்க. அது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சில வித்தைகள்லாம் காட்டுவாங்க. ரோட்ல இந்த சைட்லேருந்து அந்த சைடு கிராஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்துச்சு, இல்லை ஒரு ஷாப்பிங் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்துச்சு, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ப்ராஃபிட் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் வந்து வீடியோஸ் காட்ட போய் நிறைய பேர் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி ஸோ ட்ரேடிங்னாலே ஈஸி அப்படின்னு நினச்சிட்டு நம்மளும் இதை வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு நியூ ட்ரேடருக்கு என்ன தெரியாதுன்னா, ஒரு 1 or 2 months வந்து அவங்க ட்ரேடிங்கில் வந்தவொடனே ப்ராஃபிட் வரும். பட் இது வந்து பெர்மனன்ட் இல்லை. இப்போ தான் நீங்கள் ட்ரேடிங்கை பற்றி லேர்னே பண்ண போகிறீங்க. ஸோ 2 months வர ப்ராஃபிட்டை நம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பணம் கடன் வாங்கி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆக்கிட்டா இதோட அதிக ப்ராஃபிட் எடுக்கலாமே அப்படின்னு நினச்சி உங்களோட கேபிட்டலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த காரணம் தான் இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் இவங்க லாஸ் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிடுறாங்க. ஒரு 5 monthsக்கு முன்னாடி என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ட்ரேடிங்கில் ஒரு 40 lakhs கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க, அதை எப்படி ரெக்கவர் பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா 40 lakhs தானே லாஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்க கிட்ட குறைஞ்சது ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் வந்து அடிக்கடி சொல்கிறது, உங்ககிட்ட எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். கடன் வாங்கியோ வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க 40 lakhs கிட்ட லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களோட எக்ஸஸ் மணின்னு நினச்சி நான் அது பெருசாக எடுத்துக்கல. அண்ட் நான் ரிப்ளைம் பண்ணல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, இது எனக்கு எப்படி ரெக்கவர் பண்ணன்னு தெரில, என்னோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அதை கொஞ்சம் சீரியஸாகவே எடுத்தேன். அண்ட் அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தான் சொன்னாங்க, இப்படி அவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 40,000 கிட்ட சேலரி, இப்போ ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய சொத்து எதுவுமே கிடையாது. இதை கேட்டது எனக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் ஆச்சு. ஏன்னா சொத்து இல்லைன்னு சொல்கிறாங்க, வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டோட சேலரி வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க 40 lakhs லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் ரொம்ப ஈஸி, இதில் வந்து நீ ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்ல போய் அதை நம்பி அவங்க இதுக்குள்ளே வந்து பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு. 1 lakh 2 lakh அந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை நான் வந்து என் லைஃப்பில் பார்த்ததில்ல. ஸோ இதை பார்த்த உடனே சீக்கிரம் என் லைஃப்பில் நான் செட்டில் ஆகிடலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் மேற்கொண்டு வந்து லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே ஒரு நியூ ட்ரேடர்ஸ் உங்களுக்கு என்ன தெரியணும்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஒரு ஷார்ட் பீரியடில் கிடைக்குதுன்னா அது எப்போ வேணாலும் உங்கள் கைவிட்டு போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடலை, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணலை, சும்மா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒரு பணம் கிடைக்குதுன்னா அது நிரந்தரம் கிடையாது. அதே மாதிரி ட்ரேடிங்கில் கொஞ்சம் பணத்தை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. நம்ம ஒரு வருஷத்தில் குறைஞ்சது ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், இல்லை 20% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். சில பேர் எப்படி யூடியூப்பில் காட்டுறாங்கன்னா, 1 லட்ச ரூபா வச்சுருக்காங்க, அந்த 1 லட்சத்தை வச்சு அந்த மந்த் அவங்க 5 lakhs வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இல்லை 1 lakh வச்சு 2 lakhs ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காட்டி ஒரு நியூ ட்ரேடர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ண தப்பால் ஒரு இன்னசென்ட் ட்ரேடர்ஸ் அவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு நியூ ட்ரேடராக என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி யூடியூபர்ஸ் காட்டுற வித்தையெல்லாம் நம்பி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. இந்த யூடியூபர்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ராஃபிட் காட்டி வித்தை காட்டுறாங்கல்ல, இது எல்லாமே வந்து போய் ஒன்று ஃபேக் ப்ராஃபிட்டை காட்டுறாங்க, இல்லைனா அப்பப்போ வர ப்ராஃபிட்டை காட்டுறாங்க. நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்டுக்கலாம், யாராவது அவங்க இந்த மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்டு பாருங்களேன்,
உங்களோட மந்த்லி சேலரி என்னன்னு கேட்டால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30K இருக்கும், 40K இருக்கும் தான் சொல்லுவாங்க தவிர இவ்வளோ நான் சம்பாதிக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பர்சன் கிட்ட போய் உங்களுக்கு இந்த மாதம் என்ன ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க, யாராவது சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி யூடியூபர்ஸ்லாம் ட்ரேடிங்லாம் நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது உங்களை அவங்க கிளாஸில் சேர்க்க வைக்கிறதுக்கு மட்டும்தான், வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. நீங்கள் அந்த ப்ராஃபிட்டை பார்த்து அட்ராக்ட் ஆகி நம்மளும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்ணால் நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில் நீங்கள் அவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. அதுவும் சில பேர் ஃபேக் ப்ராஃபிட்டை காட்டுறாங்க. நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹம்பிள்டு வில்லேஜ் ட்ரேடரோட சேனல் பார்த்துருந்தேன். அங்கே ஒரு வீடியோவில் அவங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, எப்படி ஒரு கோடிங் மூலமாக நம்மளால் ஃபேக் ப்ராஃபிட் வந்து காட்ட முடியுது, ப்ராஃபிட் எப்படி மாற்ற முடியுது, இதெல்லாமே காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் யூடியூப்ல இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு. நான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா, அப்பப்போ ப்ராஃபிட் எடுத்து காட்டிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். பட் இங்க ஃபேக் ப்ராஃபிட்டை காட்டி ஊரை ஏமாத்துறாங்க. ஸோ இங்க நீங்க ஒரு நியூ ட்ரேடரா என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, யாராவது அவங்களோட இன்கம் வெளியே சொல்றாங்க, இதுதான் என்னோட P&L அந்த மாதிரி வெளியே சொல்றாங்கன்னா அது உண்மை கிடையாது. ஏன்னா யாருமே நான் இவ்வளோ சம்பாதிக்கங்கிறது வெளியே சொல்ல மாட்டாங்க. மேபி 1 or 2% சொல்லலாம். ஏன்னா நம்ம லைஃப்லேயே நம்ம பார்த்துருப்போம், சில பேர் வந்து ஒரு மாதம் 15,000 சம்பாதிப்பாங்க. அவங்க எதாச்சியாக சொல்லுவாங்க, என்னோட சேலரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, 15,000 தான் வருது, நான் வேற ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எதாச்சியாக சொல்லுவாங்க. யாராவது வந்து நான் இவ்வளோ லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத சும்மா எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அது முக்கியமாக சொந்தக்காரங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. சொந்தக்காரங்கள்ட்டே சொல்ல மாட்டாங்கன்னா ஒரு யூடியூப்ல வந்து பப்ளிக்காக இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இதை நம்பி அட்ராக்ட் ஆகி பணத்தை போட்டு ஏமாந்துடக்கூடாது. செகண்ட், சில யூடியூபர்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் வாங்கி அந்த அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த அமௌண்ட்டில் நான் வந்து இந்த வருஷம் நான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துன்னு காட்டுறாங்க. இங்கே அவங்க காட்டுற ப்ராஃபிட்லாம் வந்து கரெக்டு தான். ஆனால் அது ஒரு விஷயம் வந்து ஒரு நியூ ட்ரேடராக அவங்களால நோட் பண்ண முடியாது. அவங்க வீடியோலேயே சொல்லியிருப்பாங்க, இது லோன் வாங்கின அமௌண்ட்டு, ஸோ என்னால் ப்ராப்பராக டிசிப்ளினாக இருக்க முடியல, ரொம்ப பயமாக இருக்கும், லாஸ் வரும்போது பயமாக இருக்கும் அப்படின்னு. இது அவங்க தெரியாமல் பண்ணுற தப்பு. இதை யூடியூப்பில் அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டியிருக்கே கூடாது. ஏன்னா அதை பார்த்து சில நியூ ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளும் லோன் வாங்கலாம், நம்மளும் இதே மாதிரி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம், ஒரு வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே இன்னொரு விஷயம் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த யூடியூபர் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2 to 3 months தான் ட்ரேடிங்குள்ளே வந்திருப்பீங்க. அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் வாங்கின லோன் அமௌண்ட்டு அப்படியே காலியாயிரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படியாவது பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும். ஏன்னா 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மார்க்கெட்டில் ABCD தாண்டி படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, எப்படியாவது பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வந்து என்ன விஷயத்த நோட் பண்ணணும்னா, அவங்களே அவங்களோட வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, என்னாலே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல, ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. இந்த பயம் எதுக்கு அவங்களுக்கு வருதுன்னா, அது அவங்க கிட்ட இருக்க எக்ஸஸ் மணி கிடையாது, அவங்க வாங்கியிருக்க லோனு. ஸோ லாஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பர்சனாலையும் நிறைய இன்னசென்ட் ட்ரேடர்ஸ் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களும் இதே மாதிரி லோன் வாங்கி பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணி பெரிய லாஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அண்ட் லைஃபையும் ஸ்பாயில் பண்ணுறாங்க. இந்த செகண்ட் டைப் யூடியூபர்ஸை கூட நம்ம வந்து விட்டுடலாம், ஏன்னா அவங்க தெரியாமல் அந்த தப்பு பண்ணுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே ஒரு இன்னசென்ட் ட்ரேடர்ஸோட லைஃப்பில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நம்மளால் அதை தடுக்க முடியாது, அவங்க பாட்டு பண்ணிட்டு போட்டு. பட் நீங்கள் வந்து இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க, யாருமே அவங்களோட இன்கம்மை வெளியே சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்கிறாங்கன்னா அது உண்மையானது கிடையாது. அண்ட் அவங்க அப்பப்போ காட்டுற ப்ராஃபிட்டை நம்பி பெரிய அமௌண்ட் எதுவும் கடன் வாங்கி ட்ரேடிங்குள்ளே போட்டுறாதீங்க. உங்களோட எக்ஸஸ் மணியை வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இப்போ இதுதான் மெயின் ரீசன் இந்த வீடியோ நான் மேக் பண்ணது. ட்ரேடிங்குள்ளே வந்த எல்லா நியூ ட்ரேடர்ஸுமே என்ன பண்ணணும்னு தெரியாமல் தப்பாக பண்ணி லைஃபே ஸ்பாயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து அந்த ரீசன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம், என்ன ரீசனுக்காக அவங்க வந்து அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ணியிருக்காங்க, அதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு. இப்போ வந்து இந்த நியூ ட்ரேடர்ஸ்க்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அண்ட் மார்க்கெட் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் என்ன எதிர்பார்க்கக்கூடாது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். உங்களோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, உங்கள் டைம் ஃப்ரேம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் 1 by 1 நான் கவர் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா வீடியோ கேட்டுகிட்டே நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். இப்போ நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத 1 by 1 இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். ப்ராப்பராக லேர்ன் பண்ணுறது 2 மெத்தட் இருக்குது. ஒன்று செல்ஃப் லேர்னிங், நீங்களே ஓனாக சர்ச் பண்ணி ஒன்றா லேர்ன் பண்ணுங்கள். முன்னாடிலாம் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காது, ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு யூடியூப்பில் அவைலபிளாக இருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே 1 by 1
சர்ச் பண்ணுங்க. நீங்க செல்ஃபா லேர்ன் பண்ணும்போது அக்கவுண்ட் எதுவும் ஓப்பன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் மட்டும் பண்ணுங்க. ஃபுல்லாவே லேர்ன் பண்ணுங்க. 50% மட்டும் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஏன்னா ஹாஃப் நாலேஜ்ங்கிறது ரொம்ப டேஞ்சர். ஸோ ஃபுல்லா 100% லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த 100% லேர்ன் பண்றதுக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது சொல்றேன் 1 or 2 இயர்ஸ் கிட்ட ஆகும். கண்டிப்பா இது வந்து டைம் எடுக்கும். ஏன்னா நீங்க செல்ஃபா லேர்ன் பண்றீங்க. நீங்களே வந்து லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு இது கரெக்டா அது கரெக்டாங்க தெரியாது. எல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சு ஒன் பை ஒன் அப்ளை பண்ணும்போது தான் இது கரெக்ட், இது தப்பு, இது நமக்கு தேவை, இது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறதே உங்களால ஃபில்டர் பண்ண முடியும். உங்களால முடிஞ்சதுன்னா நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல் மூலமா நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க லேர்ன் பண்ற டாபிக் எப்படி இருக்கணும்னா, எதுல ட்ரேட் பண்ண போறீங்க? ஸ்டாக் ஆப்ஷனா, இல்ல ஃபியூச்சர்ஸா, இல்ல ஈக்விட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திங்க் பண்ணி வச்சிடுங்க. அதுக்கு ரிலேட்டடா முதல்ல லேர்ன் பண்ணுங்க. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து லேர்ன் பண்றீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ்லாம் முதல்ல லேர்ன் பண்ணுங்க. அடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ்லாம் கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து லேர்ன் பண்ணணும். எந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு செட் ஆகும், இது எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். நீங்களே தான் லேர்ன் பண்ணணும். அதுவும் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து லேர்ன் பண்ணும்போது ஜஸ்ட் 1 or 2 ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் லேர்ன் பண்ணக்கூடாது. குறைஞ்சது கையில ஒரு 5 ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிடுங்க. எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த 5 ஸ்ட்ராட்டஜியை மட்டும் சூஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது கண்டிப்பா நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் கவர் பண்ணிட்டு ட்ரேடிங் சைக்காலஜி கண்டிப்பா நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்க வந்து செல்ஃபா லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் குறைஞ்சது நம்ம 1 வருஷம் எடுக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். 1 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட இருக்கிற எக்ஸஸ் அமௌண்ட்டை வச்சு மட்டும் தான் ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கிட்ட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது. இதை நான் வந்து செகண்ட் ஆப்ஷன்ஸ் தான் நான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள வைக்கல. ஏன்னா நீங்கள் செல்ஃபாக லேர்ன் பண்ண முடியலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, என்னென்ன தப்பு நீங்கள் வந்து பண்ணக்கூடாது, எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இதை எடுத்து நான் ட்ரேட் பண்ணால் எனக்கு வந்து லாஸ் கம்மியாக இருக்குமா, என்னால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமா, இது எல்லாமே வந்து ஈஸியாக உங்களால் லேர்ன் பண்ண முடியும். செல்ஃப் லேர்னிங்கில் உங்களுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அண்ட் நீங்களே லேர்ன் பண்ணி நீங்களே வந்து மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லாஸ் அதிகமாக வரும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் கிட்ட போய் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது அதை எடுத்து மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது லாஸ் கம்மியாக வரும். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் வந்து செல்ஃப் லேர்னிங் தான் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். ஒரு நியூ ட்ரேடராக நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராப்பர் லேர்னிங் இருக்கணும். 50% மட்டும் லேர்ன் பண்ணிட்டு ஓவர் கான்ஃபிடென்ஸில் நம்ம ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அடுத்து ஒரு நியூ ட்ரேடராக உங்களுக்கு என்ன தெரியணும்னா, எவ்வளோ கேபிட்டல் வச்சு நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணணும். இது வந்து உங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40,000 கையில் வச்சுடுங்க. இல்லை நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20,000 25,000 வச்சு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் கமாடிட்டியில் க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 40,000 வச்சுடுங்க. ட்ரேடிங்கில் வந்த உடனே அதிக அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு லாட் மட்டும் வாங்குறதுக்குள்ள அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. அதை வச்சே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுதான்னு பாருங்க. ஒரு 2 இயர்ஸ் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சதுன்னா அதை நீங்கள் டபுள் பண்ணுங்க. அடுத்து எல்லா நியூ ட்ரேடர்ஸ்க்கும் வர டவுட் என்னன்னா, பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தேடிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர், சில பேர் ஐசிடி ட்ரேடர். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுருங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆக முடியுமான்னு கேட்டால் ஆக முடியாது. ஏன்னா நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன், எப்படி ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இதுக்கு ஆன்சரும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் உங்களை டிபெண்ட் ஆகி தான் இருக்கும். சில நேரம் நீங்கள் வந்து சின்ன மிஸ்டேக் கூட பண்ணலாம். ஸோ உங்களால் மற்ற யூடியூபரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வச்சுடுங்க. வச்சுட்டு அதில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 2-3 ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் பர்சனலாக என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு வேவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் நான் ஹோல்டு பண்ணுறேன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்டில் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பர்சனலாக என்னோட ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்து எடுத்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஒரு நியூ ட்ரேடராக நீங்கள் பண்ணக்கூடாதது இந்த ஒரு விஷயம் இருக்குது. பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத தேடி 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 டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அதை எடுத்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அவங்கள மாதிரி இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு நினச்சி டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கணும். உங்களோட ஸ்ட்ராட்டஜி சிம்பிளாக இருக்கணும். எல்லாமே சிம்பிளாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். அடுத்து எல்லா நியூ ட்ரேடர்ஸ்க்கும் வர டவுட்டு பார்த்தீங்கன்னா, எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்த டைம் ஃப்ரேம் பெஸ்ட் டைம் ஃப்ரேம் ட்ரேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும். ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுவாங்க.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பர்சனலா எப்படி டைம் ஃப்ரேம் சூஸ் பண்றேன்னு. என்னோட ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்தபடி நான் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ ட்ரேடரா உங்களுக்கு நெறைய பிராக்டிஸ் தேவ. உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேம 1 ஹார் டைம் ஃப்ரேம் இல்லன்னா 4 ஹார் டைம் ஃப்ரேமா செட் பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த டைம் ஃப்ரேம்ல நாய்ஸ் கம்மியா இருந்தாலும், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ, நீங்க உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமா வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க எவ்வளோ பிராக்டிஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு பயம் உங்கள விட்டு நீங்கும். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஒரு பதட்டம் வராது. கூலா தான் ட்ரேட் எடுப்பீங்க. ஸோ, ஒரு நியூ ட்ரேடரா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். சப்போஸ் நீங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமே சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா, நீங்க மேக்ஸிமம் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு இல்ல. ஏன்னா, ஒரு டெய்லி சார்ட்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். ஒரே ஒரு ரெட் கேண்டில் தான் வரும். அந்த ஒரு ரெட் கேண்டில நமக்கு 5 மினிட்ஸ்ல பார்த்தா ரிவர்சலா இருக்கும். ஸோ, இங்க நீங்க வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணும்போது, உங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். ஸோ, நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, உங்களோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் சார்ட்ட மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ண கத்துக்கிடுங்க. அடுத்து ஒரு நியூ ட்ரேடரா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, எவ்வளோ நேரம் ட்ரேட் பண்ணணும்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 9:15லேருந்து நமக்கு ஈவினிங் 3:30 வரைக்கும் இருக்கு. அப்போ நீங்க வந்து இந்த டைம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. எந்த டைம்ல உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அந்த டைம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சில நாள் உங்களுக்கு 10 மணிக்கு வரலாம். சில நாள் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 11 மணிக்கு கிடைக்கும். ஸோ, அந்த டைம் நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து நமக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குன்னு, நம்ம ஃபுல்லாவே ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 20, 30 ட்ரேட் கிட்ட எடுக்குறாங்க. ஒரு நியூ ட்ரேடரா நீங்க இந்த மாரி எடுக்கணுமான்னு கேட்டா, அதுவும் இல்ல. ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நீங்க வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் தான் நீங்க ட்ரேட் எடுக்கணும். இப்போ பர்சனலா பார்த்தீங்கன்னா, நான் எப்படி எடுக்கிறேன்னா, ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேட் செட்டப் தான் சூஸ் பண்ணுவேன். ஒரு லோ குவாலிட்டி ட்ரேட் செட்டப்ப சூஸ் பண்ண மாட்டேன். ஸோ, இதுக்காகவே எனக்கு ஒரு வாரத்துல 2 ட்ரேட் இந்த மாரி தான் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் கிடைச்சாலும், நீங்க அந்த 2 ட்ரேட் நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 3 ட்ரேட் இந்த மாரி வச்சுடுங்க. ஸோ, எல்லா நியூ ட்ரேடர்ஸும் இந்த விஷயத்துல தெளிவா இருக்கணும். மார்க்கெட் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குன்னு, சும்மா நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் இல்ல. நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நியூ ட்ரேடரா உங்களுக்கு என்ன டவுட் வரும்னா, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு. சில பேர் வந்து பெர்சன்டேஜ்ல ரிஸ்க் எடுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து செட் பண்ணிட்டு, இந்த அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட். இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்து ட்ரேட் எடுக்குறாங்க. அடுத்து நெறைய நியூ ட்ரேடர்ஸ்க்கு என்ன டவுட்ஸ் வரும்னா, எந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்றது? சில பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட் சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கமாடிட்டி சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஃபாரெக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ, எதுல ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது கன்ஃப்யூஷன்ஸ்லாம் வரும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடர் கிடையாது. நான் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றேன். கமாடிட்டில ட்ரேட் பண்றேன். பட் நீங்க ஒரு நியூ ட்ரேடரா கமாடிட்டில க்ரூட் ஆயில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரூட் ஆயில் காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நீங்க 9 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 5:00க்குள்ள ஒரு ட்ரேட் எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிய வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி, அதுல நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா, க்ரூட் ஆயில் வந்து மார்னிங் டைம்ல வாலட்டிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். ஈவினிங் வந்து 5:00 தாண்டி இல்லன்னா 6:00 அப்புறம் வந்து வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த டைம் வந்து ஒரு நியூ ட்ரேடர் வந்து பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ, ஸ்டார்ட்டிங்ல க்ரூட் ஆயில்ல மார்னிங் டைம் ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் டைம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு க்ரூட் ஆயில்ல பிராக்டிஸ் பண்றது பிடிக்கலன்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதாவது ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணலாம். இல்லன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டில ட்ரேட் பண்ணலாம். இப்போ நீங்க ஸ்டாக்ல ட்ரேட் பண்றதா டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா, எல்லா ஸ்டாக்லயும் அட் த டைம்ல ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா, ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கும். அவங்க ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு மாரி பிஹேவ் பண்ணும். ஸோ, அது எல்லாமே நீங்க ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒரு 2 to 3 ஸ்டாக்க எடுத்து அத நெறைய ஸ்டடி பண்ணுங்க. அதுல ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல DLF, பாரதி ஏர்டெல் மட்டும் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அதுல மட்டும் தான் திரும்ப ட்ரேட் எடுத்துட்டே இருப்பேன். அடுத்து நெறைய நியூ ட்ரேடர்ஸ்க்கு எந்த மாரி டவுட் வரும்னா, எவ்வளோ டைம் எடுக்கும் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகுறதுக்கு? இல்லன்னா ஒரு நல்ல ட்ரேடர் ஆகுறதுக்கு? சில பேர் வந்து ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்ணுவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்லோவா லேர்ன் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்ணுவேன் எப்பவுமே. நீங்க இப்போ ஸ்லோவா லேர்ன் பண்றீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். இப்போ ஃபாஸ்ட்டா லேர்ன் பண்றீங்கன்னா, குறைஞ்சது உங்களுக்கு 1 இயர் கிட்ட எடுக்கும். ஸோ, இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆயிரலாம் அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியாது. இங்க நெறைய நியூ ட்ரேடர்ஸ் லேர்ன் பண்றதுலயே சில மிஸ்டேக் விடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் லேர்ன் பண்ணுவாங்க. அதுல ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. A to Z கம்ப்ளீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ள ஐசிடி ட்ரேடிங்க்குள்ள ஜம்ப் பண்ணிருவாங்க. அங்க போய் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி மறுபடியும் பிரைஸ் ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. இந்த மாரி மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ, இந்த மாதிரி மாத்தி லேர்ன் பண்ணக்கூடாது. இப்படி மாத்தி லேர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆக வேண்டிய பீரியட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுக்கு எது சிம்பிளா இருக்கு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கு, அத மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. மத்த ட்ரேடர்ஸ் வேற ஏதாவது லேர்ன் பண்ணி அத வச்சு ப்ராஃபிட் பண்றாங்கன்னா, அதே இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. உங்களுக்கு அது ஓகேனா மட்டும் நீங்க அத வச்சு ப்ராஃபிட் பண்ணுங்க. ஸோ, இந்த மாதிரி மாத்தி லேர்ன் பண்ணி உங்கள நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ட்ரேடர் ஆக வேண்டிய டைம் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு நியூ ட்ரேடரா அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கும். இப்போ அவங்க ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த விஷயத்துக்குலாம் அவங்க கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க.
இதுக்கு எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு 2 விஷயம் ஷேர் பண்றேன். இது வந்து ட்ரேடிங்ல நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். இங்க நான் நோட்ஸ்ன்னு சொல்றது உங்களோட ட்ரேட் மட்டும் கிடையாது. உங்களோட பிஹேவியரை நீங்க ட்ராக் பண்றது தான். ஏன்னா ஒரு நியூ ட்ரேடரா இருக்கும்போது ப்ராஃபிட் வந்தா அதிக சந்தோஷப்படுவீங்க. லாஸ் வரும்போது அதிகமா சோகமா இருப்பீங்க. ஆனா இது ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் வந்தாலும் லாஸ் வந்தாலும் நார்மலா ரியாக்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி வந்து நார்மலா ரியாக்ட் பண்றதுக்கு. ஏன்னா நீங்க மார்க்கெட்டை பார்க்குற கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நோட்ஸ் எடுங்க. அந்த நோட்ஸ்ல இந்த டைம்ல நான் ட்ரேட் எடுக்கிறேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, இது எல்லாமே நீங்க காமனா எடுப்பீங்க. இந்த டைம்ல நான் ட்ரேட் எடுக்கிறேன், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க, என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றீங்க, அது போக உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, நீங்க நார்மலா இருக்கிறீங்களா, பதட்டமா இருக்கீங்களா, இல்லனா அந்த டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப தலைவலியா இருக்கா, இல்ல ரொம்ப தூக்கம் வருதா, இல்ல உங்க வீட்ல ஏதாவது பெரிய சண்டை நடந்திருக்கு அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த மாதிரி உங்களோட பிஹேவியர் எல்லாம் ட்ராக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க வந்து ரொம்ப பதட்டமா இருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட ட்ரேட்ஸை ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும். ஸோ நம்ம வந்து பதட்டமா இருந்தோம், அதுக்காகவே நமக்கு இந்த மாதிரி லாஸ் வந்திருக்கு. ஸோ பதட்டம் இல்லாம இருந்திருந்தா ஒன்னு லாஸ் கம்மியா இருக்கும், இல்லைன்னா நம்மளால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஏன்னா பதட்டம் இருந்துச்சுன்னா ப்ராப்பரா நீங்க திங்க் பண்ணவே மாட்டீங்க. உங்களோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். நீங்க நார்மலா இருக்கீங்கன்னா உங்களோட திங்கிங் வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டே இருங்க. இது நீங்க கண்டிப்பா பண்ணணும். பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து இந்த ட்ரேடிங்ல கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்டே எடுக்க முடியும். இது எதையுமே பண்ணாம அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும். அடுத்து நீங்க வந்து என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ட்ரேடிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி கேம். இங்க எல்லா ட்ரேடுமே நமக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா 10ல 9 ட்ரேட்லயே நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தேடிட்டே இருப்பாங்க. இங்க நமக்கு வந்து 50-50 ப்ராபபிலிட்டி தான். ட்ரேடிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி கேம் அப்படிங்கறதே நீங்க மைண்ட்ல அப்படியே பதிய வச்சிருங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 10 ட்ரேட்லயே வந்து லாஸ் வர சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கணும். நிறைய நியூ ட்ரேடர்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணா 10 ட்ரேட்ல 7 ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுத்துடலாம், மீதி 3 ட்ரேட்ல நமக்கு லாஸ் வரும். ஸோ ஓவரால் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான் இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவங்க ட்ரேட் பண்ணும்போது 10ல 7 ட்ரேட் கிளிக் ஆகும். அது ஏதாவது ஒரு மாசம் கிளிக் ஆகும். பட் அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா 10ல 3 ட்ரேட்ல ப்ராஃபிட் வரும், 7 ட்ரேட்ல லாஸ் வரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மாத்திடுவாங்க. மாத்திட்டு வேற ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு நியூ ட்ரேடர் உங்களுக்கு தெரிய வேண்டியது 10ல 10 ட்ரேடு லாஸ் வர சான்ஸ் இருக்கு, கண்டிப்பாக வரும் நான் சொல்லல, சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நினச்சி ட்ரேடிங் பண்ணணும்னா நமக்கு நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரேடிங்ல நிறைய மிஸ்டேக்ஸை நம்மளால அவாய்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட ரிஸ்கே நம்ம வந்து கம்மியாக வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ட்ரேடிங்கிறது ஒரு மென்டல் கேம், இது வந்து ஃபிசிக்கல் கேம் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு நியூ ட்ரேடராக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 முக்கியமான விஷயமும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், நோட்ஸ் எடுக்கிறது. அடுத்து இது ஒரு ப்ராபபிலிட்டி கேம் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சில முக்கியமான ட்ரேடிங் ரூல்ஸ். இந்த ரூல்ஸை ஒரு நியூ ட்ரேடராக கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ட்ரேடிங்கிறது ஒரு மென்டல் கேம். ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்கள் நார்மலாக இருக்கீங்களான்னு பாருங்க, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களான்னு பாருங்க, இல்லை ரொம்ப கோவமாக இருக்கீங்களா பாருங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்களான்னு பாருங்க. சப்போஸ் நீங்கள் கோவமாவோ ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்கன்னா அன்னைக்கு நீங்கள் வந்து ட்ரேட் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் திங்க் பண்ணுறதே தப்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கீங்கன்னா ட்ரேடிங் பிளானை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க, வீட்டில் ஏதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி டைமில் கொண்டு போய் ட்ரேட் எடுத்தீங்கன்னா அந்த கோவத்தை கொண்டு ட்ரேடிங்கில் காட்டுவீங்க. ஸோ அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அன்னைக்கு நம்ம வந்து ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நோட் பண்ணணும். நார்மலாக இருக்கணும், அதிக டென்ஷனோ அதிக சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது. ஈவன் நார்மலாக நம்ம சந்தோஷமா இருப்போம், அதை விட அதிகமாக சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் தான் ட்ரேடிங்கில். செகண்ட் ட்ரேடிங் ரூல் என்னன்னா கான்ஃபிடன்ஸ். நிறைய நியூ ட்ரேடர்ஸ்க்கு இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்காது. ஏன்னா அவங்க ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணுவாங்க, சூஸ் பண்ணிட்டு டெய்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஒரு 3 நாள் வந்து ப்ராஃபிட் வரும், 4 நாள் லாஸ் வரும், அடுத்த நாள் லாஸ் வரும். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒரு 3 to 4 டேஸ் லாஸ் வந்த உடனே அதை அவங்க மைண்டுக்குள்ள ஏற்றிக்கிட்டு நம்ம சரியா ட்ரேட் பண்ணல, இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு செட் ஆகல, இதை வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது, நமக்கு வந்து ட்ரேடிங் செட் ஆகுமான்னு தெரியல, இந்த மாதிரி நிறைய விஷயத்த மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க டெய்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, மந்த்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ 1 வீக்ல 3 to 4 டேஸ் வந்து உங்களுக்கு லாஸ் வந்திருக்குன்னா ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ் அதை நினைச்சு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீக் இருக்கு, அதே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ண போறாங்க, இந்த லாஸை அடுத்த வாரம் அவங்க ரெக்கவர் பண்ணிடுவாங்க, அடுத்த வாரம் இருக்கு அந்த வாரமும் அவங்க ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. ஸோ ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்குன்னா ஒரு வாரம் நமக்கு தொடர்ச்சி லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த வாரம் ஈஸியா நம்ம வந்து அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட்ல வந்துடலாம். ஸோ நீங்க வந்து ஒரு நியூ ட்ரேடரா டெய்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதில் மந்த்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா ட்ரேடிங்ல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். தேர்ட் ட்ரேடிங் ரூல் என்னன்னா உங்களோட பிஹேவியரை ட்ராக் பண்றது.
நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம நோட்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதுல வந்து நம்ம ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். இங்க நம்ம வந்து பிஹேவியர ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ரூல்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். உங்களோட பிஹேவியர ட்ராக் பண்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பொதுவாவே நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ட்ரேட் பண்ணுவோம்னா, நம்மள சுத்தி சும்மா சலசலன்னு யாரும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்மளால ப்ராப்பரா திங்க் பண்ண முடியாது. காமனா நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் ரூம்ல இருந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ட்ரேட கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம மத்த ஒர்க்லயே நம்ம ஃபோக்கஸ் பண்றது. இல்ல ஏதாவது ஃபோன் கால் வந்தா கூட நம்ம அட்டெண்ட் பண்றோம். இல்ல ஏதாவது ஒரு மெசேஜ்க்கு நம்ம ரிப்ளை பண்றோம். ஸோ 3rd ட்ரேடிங் ரூல் என்னன்னா, உங்களோட பிஹேவியர ட்ராக் பண்றது. இப்போ நம்ம 4th ட்ரேடிங் ரூல் பார்க்கலாம். ட்ரேடிங்ல எத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்மளால எத கண்ட்ரோல் பண்ண முடியும்? நம்மளோட லாஸ் லிமிட், நம்மளோட ஸ்டாப் லாஸ், நம்ம ஃபாலோ பண்ற ரூல்ஸ் அண்ட் நம்மளோட எமோஷன்ஸ் இது எல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா மார்க்கெட்ட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம வந்து மார்க்கெட்ட மூவ் பண்ணல. ஸோ நம்ம எத கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அத மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் தவிர மார்க்கெட்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கு. ஒரு ஹை குவாலிட்டி ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட ரிஸ்க கரெக்டா மேனேஜ் பண்றீங்க. கரெக்டா உங்களோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க மார்க்கெட் அடுத்து என்ன நடக்க போகுது, இங்க வந்து இங்க திரும்புமா, அங்க வந்து இங்க திரும்புமா, மார்க்கெட் வந்து இப்படி போக சான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி போக சான்ஸ் இருக்கு அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ல ஆக்சுவலா ப்ரெடிக்ஷன்ஸே இருக்கக்கூடாது. அது அதோட மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்கும். உங்களோட ட்ரேட் செட்டப் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களோட ஒர்க்கை பண்ணணும். ஸோ மார்க்கெட்டோட ஒர்க்கை அது பண்ணணும், உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணணும். உங்களோட ஜாப் என்னங்க? உங்களோட கீ லெவல்ல மார்க்கெட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அங்க உங்களுக்கு கரெக்டான ரியாக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றபடி உங்களோட என்ட்ரி கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் உங்களோட ஜாப். மார்க்கெட்டோட ஜாப் என்னன்னா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிவார்டு கொடுக்கும். ஸோ இவ்வளவுதான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது. நிறைய நியூ ட்ரேடர்ஸ் அவங்க காம்ப்ளிகேட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மேல அவங்களோட ஃபோக்கஸ் இருக்காது. அவங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு மேல ஃபோக்கஸ் இருக்காது. மார்க்கெட் மேல ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு சார்ட்டை பார்த்துட்டு மார்க்கெட் வந்து இங்க ரீச் ஆக சான்ஸ் இருக்கு, இங்க இருந்து ரிவர்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு, இங்க இருந்து இங்க திரும்ப சான்ஸ் இருக்கு, அந்த ஒரு கண்ணோட்டத்துல மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட் போகுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அது அதே மாதிரி ரியாக்டும் பண்ணாது. ஒரு நாள் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஒரு நாள் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஸோ நம்ம எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இப்படி இருக்கணும். ஸோ நம்ம கரெக்டா இருக்கோமா அதுல மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம மேலதான் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். இப்போ 5th ட்ரேடிங் ரூல்ஸ் பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் கண்டிப்பா இருக்கணும். பிரேக் அவுட் பிராக்டிஸ் பண்ணாதீங்க. இங்க நம்ம எதுக்கு பிராக்டிஸ் பண்றோம்னா, ட்ரேடிங்ல நமக்கு மிகப்பெரிய எதிரியே பயம் தான். அந்த பயம் நம்மளை விட்டு போகணும்னா நமக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் இருக்கணும். ஒரு நியூ ட்ரேடரா நீங்க எதுக்கு அடிக்கடி பயப்படுவீங்கன்னா, ட்ரேட் எடுக்கிறதுக்கே பயப்படுவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வருது. அந்த இடத்துல பிரைஸ் வந்து உங்களுக்கான கீ லெவல்ல ரீச் ஆயிட்டு அங்க கரெக்டா நீங்க எதிர்பார்த்த ரியாக்ஷன் நடந்துட்டு நீங்க என்ட்ரி எடுக்கணும். பட் உங்களுக்கு தேவையில்லாம பயம் வரும். இந்த ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா, சரி ஸ்டாப் லாஸ் அடிச்சுனா என்ன பண்றது, இந்த மாதிரி பயத்திலே வந்து அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த ட்ரேட்ல என்ன நடந்திருக்கும்னா, நீங்க எதிர்பார்த்த டார்கெட்டே ரீச் ஆயிருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன தேவையில்லாம தோணும்னா, சார் நம்ம வந்து அழகா எடுத்துருக்கலாமே, சும்மா அப்படி வாட்ச் பண்ணிட்டே இருக்கும், எடுக்கிறதுக்கு பயப்படுறோமே அப்படிங்கிற ஒரு தாட்டே உங்களுக்குள்ள வரும். இந்த மாதிரி தாட் வந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ்ல அடுத்த தப்பு பண்ணுவீங்க. நீங்க உங்களுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சிருக்காது. அங்க வந்து லைட்டா சின்ன புல் பேக் தான் கொடுத்துருப்பான். சரி ஓகே இதை எடுத்து பார்க்கலாம், அவன் இந்த இடத்துல ரீச் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தேவையில்லாம அந்த ட்ரேட் எடுப்பீங்க. அது வந்து ஹை குவாலிட்டி ட்ரேட் செட்டப்பே கிடையாது. ஒரு லோ குவாலிட்டி ட்ரேட். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது நமக்கான ட்ரேடே கிடையாதுன்னு தெரியும். பட் உங்களுக்கு என்ன தோணும்னா, இந்த இடத்துல நம்ம எடுக்க மிஸ் பண்ணிட்டோம், இனி விட்டா அது அப்படியே ஏறிட்டே போவோம், ஸோ நம்ம அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத இடத்துல எடுப்பீங்க. அது என்ன ஆகும்னா ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பயத்தாலே கிடைக்கிற ப்ராஃபிட்டும் கிடைக்காம போயிடும். ஸோ நமக்கு ட்ரேடிங்ல வந்து கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் இருக்கணும். பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கிறதுக்கு பயம் அப்படியே போயிடும். ஸ்டார்டிங்ல மட்டும் தான் அந்த பயம் உங்களுக்குள்ள வரும். அது நிறைய ட்ரேடர்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணிருப்பீங்க. நமக்கு மார்க்கெட் டைம் வந்து நெருங்க உங்களை அறியாமலே உங்களோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஏன் தெரியாது, நீங்க ரொம்ப பதட்டம் அடைவீங்க. உங்களை அறியாமலே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகும். உங்களை அறியாமலே ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். நிறைய ட்ரேடர்ஸ்க்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இந்த மாதிரி பயம் வரதான் செய்யும். இந்த பயத்தெல்லாம் நீங்க ரெடியூஸ் பண்ணணும்னா நீங்க தொடர்ச்சியா ட்ரேட் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இதெல்லாம் நான் லைவ் ட்ரேட்ல சொல்லிட்டு இருக்கேன், பேப்பர் ட்ரேட்ல கிடையாது. ஏன்னா பேப்பர் ட்ரேட்ல எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்கன்னா அதுல வந்து பயம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா மட்டும் தான் நீங்க பேப்பர் ட்ரேட்ல பார்க்க போறீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணா நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன், எனக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்க அதை வச்சு நீங்க லைவ் ட்ரேட் பண்றீங்க. லைவ் ட்ரேட்ல பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த பயங்கர விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ 5th ட்ரேடிங் ரூல் இதுதான். கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் ட்ரேடிங்ல. 6th ட்ரேடிங் ரூல் வந்து ரொம்ப முக்கியமானது. என்ன நடந்தாலும் அதுக்கு ஃபுல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்துக்கணும். நிறைய நியூ ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி பிளேம் பண்ணுவாங்கன்னா, நான் கரெக்டா தான் எடுத்தேன், அந்த நேரத்துல எனக்கு ஃபோன் வந்துருச்சு,
இல்லன்னா எனக்கு வந்து சிஸ்டம் ஹேங் ஆயிட்டு, இல்ல இந்த இத ஆர்டர நான் கேன்சல் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்குள்ள டக்குன்னு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்க அடுத்தவங்கள ப்ளேம் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இந்த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுல நமக்கு என்ன யூஸ்னா, ஒரு ட்ரேடரா நீங்க நல்லா குரோ ஆயிட்டே இருப்பீங்க. ஒரு மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு ஒரு ட்ரேடிங்ல வரும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ட்ரேட்ல லாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சப்போஸ் நீங்க அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டுட்டீங்கன்னா, அந்த ட்ரேட்ல ஏன் லாஸ் வந்துச்சுங்கிறத உங்களால ரிவ்யூ பண்ணவே முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியம் எப்பவுமே. ட்ரேடிங்ல ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். லாஸ் வந்தாலும் சரி, ப்ராஃபிட் வந்தாலும் சரி, நம்ம தான் அதுக்கு பொறுப்பு. 7th ட்ரேடிங் ரூல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லா இதுல வந்து கமிட் ஆகுறது. இப்ப நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க பார்ட்னர் கிட்ட, உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அவங்க கிட்ட வந்து அதிக நேரம் பேசிட்டே இருப்பீங்க. அப்படி பேசும்போது அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது இது எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லயும் வந்து நீங்க ஃபுல்லா கமிட் ஆகணும். ஸோ இங்க நான் கமிட்ங்கிறது எப்படி சொல்றேன்னா, என்னைய வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருப்பேன்னா, காலையில எழும்புனதுக்கு அப்புறம் குக்கிங்லாம் முடிச்சுட்டு, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீ டைம் அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணுவேன்னா, புதுசா ஏதாவது படம் வந்திருக்கான்னு சர்ச் பண்ணுவேன். அப்படி ஏதாவது படம் வந்திருக்குன்னா, அத உட்காந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. இல்ல YouTubeல ஏதாவது வந்து ஒரு காமெடி இருக்கும். இல்ல ஏதாவது பாட்டு கேட்டுட்டு இருக்கிறது. சில நேரம் பாட்டு கேட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாமே நான் ட்ரேடிங்காக தான் ஒதுக்குவேன். ஒரு 1 மணி நேரம் கிடைச்சா கூட ஏதாவது புதுசா லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து என்ன லேர்ன் பண்ணலாம்? அடுத்து என்ன லேர்ன் பண்ணலாம்? அந்த மாதிரி தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். இல்லனா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடிலாம் அந்த மாதிரிலாம் பார்த்தது கிடையாது. ட்ரேடிங் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் இதுக்குன்னு ஒதுக்கி அடுத்து ஏதாவது பேக் டெஸ்ட் பண்றதுக்கு டைம் ஒதுக்க ஆரம்பிச்சேன். சரி ஏதாவது இப்போ 1 மணி நேரம் கிடைக்குதுன்னா சில நேரம் ஸ்டடி பண்ணுவேன். சில நேரம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நான் வந்து இதுக்குன்னு சொல்லி கமிட் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு 100% நான் வந்து எனக்கான டைமை நான் வந்து ட்ரேடிங்க்கு ஒதுக்குறேன். இதே மாதிரி தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க பேர் வந்து மகேஸ்வரி மேம் சொல்லியிருக்கேன். எனக்கு அந்த மேம் கிட்ட பிடிச்சது இந்த விஷயம் தான். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து பாட்டு கேட்கறது, இல்லைன்னா வந்து ஏதாவது படம் பார்க்கறதுன்னு இருந்தாங்க. ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே வந்து லேர்ன் பண்ணிட்டே இருப்பாங்க. கிடைக்கிற டைம் எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. அவங்க பசங்க ஸ்கூல் அவுட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு வச்சுட்டு கிடைக்கிற டைம்ல மறுபடியும் வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லா டைமும் ட்ரேடிங்காகவே ஒதுக்குனாங்க. இதை அவங்கள பார்க்கும்போது அப்படி என்னைய பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அடிக்கடி நான் வந்து பேச ஆரம்பிச்சேன் அந்த மேம் கிட்ட. இப்போ நீங்களும் இதே தான் பண்ணணும். ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, டிராவல் பண்றீங்கன்னு வச்சுருங்க. கிடைக்கிற டைம்ல ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பாருங்க. இல்லைன்னா ஏதாவது லேர்ன் பண்ண யூடியூப்ல வந்து ஏதாவது லேர்ன் பண்ண முடியுதான்னு பாருங்க. இல்ல உங்க டிராவல் டைம்ல மியூசிக் கேட்கறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. இப்போ சில பேருக்கு என்ன தோணும்னா, எப்பவுமே படிச்சுட்டே இருந்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும்ல. அப்ப என்ன பண்றது? நம்ம வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு படம் பார்த்தாகணும். ஏதாவது ஒரு மியூசிக் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு தோணும். எனக்கும் அந்த மாதிரி சில நேரம் வரும். அடிக்கடி வராது. சில நேரம் மட்டும் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆவேன். அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறேன்னா கொஞ்சம் டிரைவ் போறது. இல்ல நமக்கு பிடிச்ச விஷயத்த ஏதாவது வந்து ஃபோக்கஸ் பண்றது. இப்போ உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த டைம் நீங்க பாட்டு கேட்டுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா, நீங்க அந்த டைம் படம் பார்த்துக்கலாம். ஆனா நான் வந்து இந்த மாதிரி படம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா ஒரு படம் ஒரு 3 மணி நேரம் ஓடுதுன்னா, அந்த 3 மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டா போகுதுன்னு தான் நான் யோசிப்பேன். எப்படி இருந்தாலும் மேக்ஸிமம் நீங்க ட்ரேடிங்ல வந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்துரும். ஒரு நியூ ட்ரேடரா உங்களுக்கு அப்படி இருக்காது இப்போ. பட் கொஞ்சம் கொஞ்சம் போக போக ட்ரேடிங்ல அடுத்து என்ன லேர்ன் பண்ணலாம். ஏன்னா இப்ப நம்ம கஷ்டப்பட்டா தான் ஃபியூச்சர்ல நம்ம ஈஸியா பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ நம்ம இப்ப ஃபுல்லா கஷ்டப்பட்டு முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல தான் நம்ம வந்து ஃபுல்லா இதுல வந்து நம்ம கமிட் ஆகணும். ஸோ இதுவும் நமக்கு முக்கியமான ட்ரேடிங் ரூல்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரேடிங் ரூல்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். இனி நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு சின்ன ட்ரைனிங். இது கண்டிப்பா எல்லா நியூ ட்ரேடர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, உங்களோட மைண்ட் செட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும். ஒரு நியூ ட்ரேடரா உங்களுக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கணும்? ஓவர் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நமக்கு அதிக பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. கண்டிப்பா நிறைய நியூ ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. நம்ம நிறைய ட்ரேட் எடுப்போம். அப்பதான் நிறைய ப்ராஃபிட் வரும். கொஞ்சம் ட்ரேட் எடுத்தா கொஞ்சம் தானே ப்ராஃபிட் வரும். அந்த மாதிரி தோணும். இப்போ ஒரு 2 to 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அடுத்த ஒரு ட்ரேட் எடுப்பீங்க. அதுல லாஸ் வந்திருக்கும். அந்த லாஸ் ரெக்கவர் பண்ணதுக்கு அடுத்த ட்ரேட் எடுப்பீங்க. இப்படியே வந்து உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாவே போயிடும். ஸோ இதுதான் வந்து நிறைய நியூ ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி தப்பான கருத்து அவங்களுக்குள்ள இருக்கும். நிறைய ட்ரேட் எடுப்போம், நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் இங்க நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத யோசிக்கணும். ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி நிறைய ட்ரேட் எடுக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 2 to 3 ட்ரேட் மட்டும் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க எடுக்கிறது எல்லாமே ஹை குவாலிட்டி ட்ரேட் செட்டப்பா தான் இருக்கும். ஸோ நியூ ட்ரேடரா நீங்க உங்களோட மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. நிறைய ட்ரேட் எடுத்தா நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு தப்பான விஷயத்த உங்க மைண்ட்ல இருந்து அப்படியே எடுத்து தூர போட்டுறணும். நீங்க ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஹை குவாலிட்டி ட்ரேட் செட்டப். நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த ட்ரேட் எடுக்கலாமா? இந்த ட்ரேட் எடுத்தா எவ்வளவு ப்ராஃபிட் வரும்? எவ்வளவு லாஸ் வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணிடுறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து எல்லா நாளும் ட்ரேட் கிடைக்காது. ஒரு வாரத்துல 2-3 நாள் தான் ட்ரேட் கிடைக்கும். அப்ப 2-3 நாள் ஃபுல்லாவே லாஸ் வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டா, அடுத்த வாரம் இருக்குல்ல, அடுத்த வாரத்துல ஏதாவது 2-3 நாள் ட்ரேட் கிடைக்கும். அப்படிதான் போகும்.
இப்போ என்னோட கேரக்டருக்கு வந்து டெய்லி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறதுலாம் செட்டே ஆகாது. எனக்கு அது வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இங்க நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ப்ரோ ட்ரேடர்ஸ்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இந்த மாரி பண்ணுவாங்களா? அந்த மாரி கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாவே இப்படி மார்க்கெட்ட உட்காந்து வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மட்டும் தான் ட்ரேட் எடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து நெறைய ட்ரேட் எடுத்தா நெறைய ப்ராஃபிட் வரும். அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ட்ரேடரா நீங்க பண்ண வேண்டியது உங்களோட மைண்ட் செட்ட அப்படியே மாத்தணும். நெறைய ட்ரேட் எடுத்தா நெறைய ப்ராஃபிட் வராது. நெறைய ட்ரேட் எடுத்தா நெறைய லாஸ் தான் வரும். இதுல நீங்க வந்து தெளிவா இருக்கணும். அடுத்து உங்களோட ட்ரெய்னிங்ல நீங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியது மந்த்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்றது, டெய்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. ஸோ இதுவரைக்கும் நீங்க டெய்லி ப்ராஃபிட்ட ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அத அப்படியே விட்டுருங்க. இதுக்கப்புறம் நீங்க அப்படியே நோட்ஸ் எடுத்து மந்த்லி ப்ராஃபிட் வருதான்னு சொல்லி மட்டும் பாருங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி கிட்ட சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த 5 ஸ்ட்ராட்டஜில எது பெஸ்ட்ங்கிறத நீங்க கரெக்ட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துருவீங்க. எடுத்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுங்க. இல்லன்னா 15 ட்ரேட் எடுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 10 ட்ரேட் இல்லன்னா 15 ட்ரேட். மார்க் டக்ளஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 20 ட்ரேட் எடுக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வேணா 20 ட்ரேட் எடுத்துக்கலாம். ஆனா ஒரு 10 ட்ரேட நீங்க எடுங்க. எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. அடுத்து உங்களுக்கான ரிஸ்க்க கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ட்ரேடிங் ரூல்ஸ் வச்சிருப்பீங்க. அப்படி ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே ஒரு 10 ட்ரேடுக்கு எடுத்து அந்த 10 ட்ரேட்ல நீங்க ப்ராஃபிட்டா இருக்கீங்களான்னு பாருங்க. இல்ல ஒரு 15 ட்ரேட் எடுங்க. 15 ட்ரேட்ல ப்ராஃபிட் எடுக்கீங்களான்னு பாருங்க. 10 ட்ரேட் எடுத்தும் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கை குடுக்கல. நீங்க ஓவரால் இன்னும் லாஸ்ல தான் இருக்கீங்கன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தேவையில்ல. அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜில ஏதோ ஒரு தப்பு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஹை குவாலிட்டி ஸ்ட்ராட்டஜிய நீங்க சூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அந்த ஸ்ட்ராட்டஜிய விட்டுட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜிய பார்க்கணும். மறுபடியும் வந்து ஒரு 10 ட்ரேட் எடுங்க. 10 ட்ரேட்ல வந்து ஓவரால் ப்ராஃபிட்ல இருக்கீங்களான்னு பார்த்துட்டு, இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிய பிக் பண்ணி எடுக்கணும். சோ இப்போ நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் உங்களோட ரூல்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி மந்த்லி ப்ராஃபிட் எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். உங்களால மந்த்லி ப்ராஃபிட் எடுக்க முடியுதுன்னா, நீங்க கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கீங்க. ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்க வந்து டெய்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதையே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா போறீங்களா இல்லையாங்கிறதே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு 3 நாள் 4 நாள் லாஸ் வந்த உடனே நம்ம கரெக்ட்டா இல்ல, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். அத அப்படியே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ அத அப்படியே விட்டுறணும். ட்ரெய்னிங்ல என்ன கொண்டு வரணும், மந்த்லி ப்ராஃபிட்ல ஃபோக்கஸ் பண்றத கொண்டு வரணும். அடுத்து இதே நீங்க ட்ரெயின் பண்ணணும். ஏற்கனவே சொன்னதுதான் நார்மலா ரியாக்ட் பண்றது. ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் நார்மலா ரியாக்ட் பண்ணணும். இந்த விஷயத்துல கண்டிப்பா நீங்க ட்ரெயின் ஆயிருக்கணும். அடுத்து நீங்க வந்து உங்களோட ட்ரெய்னிங்ல இன்க்ளூட் பண்றது லாஸ். இப்போ லாஸ் வருதுன்னா, அது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். லாஸ் வந்த உடனே அது தப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல நமக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொன்னதுதான். நல்லா படி இல்லன்னா ஃபெயில் ஆயிருவேன். அதே நம்ம மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ட்ரேடிங்ல அத எதிர்பார்க்கணும் அவ்வளவுதான். ட்ரேடிங்க்குள்ள வந்த உடனே நம்ம கண்டிப்பா டெய்லி ப்ராஃபிட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கணும். லாஸ் வரவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அறியாமலே நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் இங்க நம்ம என்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா, லாஸ் வந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேடிங்ல அடுத்த லெவலுக்கே போ முடியும். இப்போ ஒரு 4 to 5 ட்ரேட்ல வந்து உங்களுக்கு லாஸ் வந்திருக்கு. அப்ப அந்த லாஸ் எடுத்து என்ன தப்பு நடந்திருக்கு? ஏன் நமக்கு வந்து இந்த லாஸ் வந்திருக்கு? ஸ்டடி பண்ணிட்டு இருப்பீங்க. அப்ப என்ன ஆகும்? அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க கத்துப்பீங்க. சோ இதெல்லாம் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இது நம்ம பண்ணக்கூடாது. இது நம்மளோட மிஸ்டேக். சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம லேர்ன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ட்ரேடிங்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருப்போம். சோ இங்க நம்ம வந்து ட்ரேடிங்ல லாஸ் வருது அப்படின்ன உடனே இது ஒரு பெரிய தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. என்னதான் லாஸ் வந்தாலும் அந்த விஷயத்துல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் அதிகமா இருக்கும். சோ இந்த வீடியோல ஒரு நியூ ட்ரேடருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன். எந்த விஷயத்தையும் நான் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன்.